எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் மனித வாழ்க்கையில் பெரிய இடைஞ்சலாக கன திருப்பு முனைகளுக்கு காரணமாய் அமைகிறது கோபம். ஒரு மனுஷனுக்கு உள்ள கோபம் வாழ்றதால பல காரணங்கள் இருக்கலாம். அதால் வர விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம். கோபம் என்பது ஒரு இயல்பான மனித உணர்ச்சி. ஆனால் அது அதிகமாகும் பொழுது என்ன நடக்கிறது? தீங்கை கொண்டு வரும். எங்களுக்கு அது தெரியும். அப்போ கோபம் என்றது ஒரு உணர்ச்சி என்றது எங்களுக்கு தெரியும். பசி தாகம் போல அது ஒரு உணர்ச்சி. ஆனால் அதை நாங்கள் அதிகமாக வளர விடக்கூடாது. அதுதான் எங்களுடைய ஆளுமை, அதுதான் எங்களுடைய ஆற்றல். அதை தனியே செய்ய பழக வேண்டும். கோபம் வரத்து வரைக்குள் என்னென்ன நடக்குமென்றால் எரிச்சல், வெறுப்பு. ஆக்களில் கோபம் வந்துட்டு அவங்கள வெறுத்து போகணும். வெறுப்பு அல்லது ஆத்திரம், அதாவது அவங்கள பற்றிய திரும்பி திரும்பி நாங்கள் சிந்திக்கக்குள்ள ஏதாவது இதுதான் பேர் அவங்கள பழி வாங்குறது அல்லது கொலையில் முடிகிறது அல்லது காயப்படுத்துறது அல்லது வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணுறது, இப்படியான காரியங்களை செய்கிறார்கள். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சில வேளையில் கோபம் நன்மையாக முடியலாம். சில வேளையில் உங்களை யாராவது ஓயல் ரிசல்ட் நீங்கள் ஒரு மக்கு என்று சொன்னால் நீங்கள் அடுத்த முறை நல்ல எக்ஸாம் எழுதி படித்து பாஸ் பண்ணி சில வேளை நீங்கள் டாக்டராக கூட வரலாம். இந்த நாட்டில் கண்ட்ரோல் போன எல்லாரும் டாக்டர் ரெண்டு கிடையாது. கண்ட்ரோல் போகாத எத்தனையோ பிள்ளைகள் டாக்டர்ஸாக இருக்கிறாங்க இந்த தேசத்தில். அதனால் சில வேளைகளில் கோபம் நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு கூட உதவி செய்யலாம். கோபம் அதிகமாகக்குள்ள எங்களுடைய மன ரீதியான உடல் ரீதியான ஆரோக்கியத்தை அது பாதிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கோபப்படப்பட என்ன நடக்கிறது? எங்களுடைய இதயம் படப்படப்பட வந்து அடிக்கும். இதயத்துக்கு மேலே கூடுது, டென்ஷன், மூச்சு திணறல் ஏற்படும், சுவாசிக்க முடியாது. சுவாசிக்காவிட்டால் என்ன நடக்கும்? ஆக்சிஜன் போகாவிட்டால் மூளைக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் போகாவிட்டால் இறந்துடுவினோம் அல்லது மூளைக்கு போகிற நிரம்பு வெடிச்சுன்னா கதை சரி. இப்போ கோபத்தோட விளையாடக்கூடாது. கோபத்தை குறித்து தெரிஞ்சுக்கும். உடலில் நடுக்கம் ஏற்படும், வேர்வை உண்டாகும், முகமெல்லாம் சிவந்து போகும். இப்படியான அறிகுறிகள் மனிதனுடைய வாழ்க்கையில் கோபத்தினால உண்டாகிறது. பைபிளில் இருக்குது, பெற்றோர்களே பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். பைபிளில் நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் தேவையில்லாமல் எரிச்சல் மூட்டக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, டென்ஷன் ஆக்கக்கூடாது. ஏன்? எங்களுக்கு பெரிய வளர்ந்தவர்கள் எங்களுக்கு கோபத்தை பற்றி தெரியும், அவைகளுக்கு அது தெரியாது. அதனால நாங்கள்லாம் பைபிளில் தெளிவாக இருக்கு, பெற்றோர் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. அதனால நாங்கள் அதில் ஞானமாய் நடந்து கொள்ள வேணும். கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? கோபம் வந்துட்டு தான் கஷ்டப்பட்டு பண்ணி அந்த ஒரு கிளாஸ் செட்டை ஒரு ஆள் போட்டு உடைச்சிட்டு சொல்லி சொல்லி கொடுத்தது, இதை போட்டுடாதீங்க, இது வந்து இரவல் வேண்டியதுனால இது வந்து இந்த பாட்டிக்கு எழுத வேண்டியதுன்னு சொல்லி பிள்ளைங்க உடைஞ்சி கோபம் வருது. என்ன செய்கிறது? பிள்ளைங்க உடைஞ்சதை நீ ஒட்டலாமா? ஒன்றும் செய்யலாம். அப்போ அமைதியாக போய் மூச்சை நல்லா வெளுத்து விடுவோமே, போதுமான ஆக்சிஜன் வேலை செய்யணும், மூளை நல்லா வேலை செய்யணும். அப்போ அவங்களுக்கு விஷயம் தெரியும். அமைதியான இடத்துல போய் இருக்கோம். எனக்கு இன்றைக்கு மிக முக்கியம் விருப்பம். வீட்டில் கூட நான் அமைதியாக நான் இருப்பேன். 50 நேரம் கூப்பிட்டாலும் அதை சொல்லாமல் இருப்பேன். சிலவங்க ஏன்னா எனக்கு இந்த முக்கியமான இந்த டைம் செலவில் எனக்கு தேவைப்படும். ஏன்னா நாங்கள் நிறைய காரியங்களை கடந்து துன்பங்களை வேதனைகளை அனுபவித்து வந்தாங்க. அதனால் எங்களுக்கு சில வேளைகளில் அந்த தாக்கங்கள் உண்டாகும் பொழுது நாங்கள் அமைதியாக இருந்திருக்கோம். கோபத்திற்கு காரணம் என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஓகே, நான் கிளாஸை கொடுத்தேனா, ஓகே நான் கொண்டே வச்சிருந்திருக்கலாமே, நான் அவர்கிட்ட கொடுத்தேனான் அப்படி சொல்லி யோசிக்கணும். கோபத்தை வெளிப்படுத்தும் வேறு வழிகளை கையாளுது. கிடக்கிறத உடைச்செறிஞ்சு கத்தி பிரியோசனம் இல்லை. தேவைப்பட்டால் ஆகக்கூடினால் டாக்டர்கிட்ட போவாங்க. கோபம் கூடிக்கொண்டு இருக்குது. நினைக்க சில வழியில் ஆட்கள் செய்த தீமைகளை நினைக்க எங்களுக்கு என்ன செய்யும்? ப்ரெஷர்
கூடிக்கொண்டே போகும். நம்பிக்கை துரோகங்கள் என்ன செய்யும்? எங்களை டென்ஷன் ஆக்கி கொண்டே இருக்கும். அதனால் நாங்கள் அப்படி செய்வோம்னா உலகத்தில் உள்ள சொல்கிற ஆலோசனைகள். உடற்பயிற்சி செய்யலாம், சில வேளையில் இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம், சம்பந்தப்பட்ட ஆட்களோட கொஞ்சம் நேரம் பேசாமல் கதைக்காமல் இருக்கலாம். சில வேளைகளில் ஒருவரோடு பேசுறது நல்லதாக இருக்கும். எதையாவது எழுதுங்க, மற்றது பார்த்து சிரிங்க. கோபம் வந்து என்ன செய்யணும்? இன்னும் தெரியணும். அம்மா சிரிக்கிறாங்க, சுமக்கு அடுப்பில் இருக்கிறான்னு தெரியணும். அப்படியா? இங்கில இருந்து மாறுவோம், கரங்களை தெரிஞ்சவன முதன்மைப்படுத்துவோமா? ஆமாம், பழகுவோம், நல்லா ட்ரைனிங் எடுக்குவோம். எங்களோட சேர்த்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் நல்ல சைக்காலஜிலாம் வளர்ந்துருக்கோம், தேவ ஞானத்தில் வளர்ந்துருக்கோம். ஆமே, வாசிப்போம். யாக்கோபு 1:20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு இன்றைக்கு இது நடக்க வேணும். 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்க இல்லை. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். நாங்கள் கோபப்பட்டு சத்தம் போட்டு பிரச்சனை பண்றதால எங்களுக்கு இவங்க தீமை செய்துட்டாங்க, இவங்க அநியாயம் செய்துட்டாங்க, என்னதான் நாங்கள் துள்ளினாலும் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். இன்றைக்கு மனுஷர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், தேவ சபை, தேவ ஊழியர்கள் தங்களுக்கு விரோதமாக யாராவது பேசிவிட்டால் ஆண்டவர் அவர்களை அடிக்க வேணும், ஆண்டவர் அவர்களை கண்டிக்க வேணும் என்று நினைக்கிற தவறான ஊழியர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே உள்ள காரியம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். பிரியமானவர்களே, நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 9:49-50 கவனிப்போம். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களோட கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுப்போம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியா இல்லாதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இந்த இடத்துல பார்க்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவோட சிஷ்யர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஹீரோ இயேசு, ஹீரோ இயேசுவோட இருக்கிறார்கள். இப்ப ஹீரோ ஏன்னா சட்டம் இல்லை, அலையுது. என்னத்துக்கு அலையுது? ஐயா அவரை பார்க்க விடுங்க, அங்கலமோ ஐயா சுகம் பண்ணும் ஐயா அங்கலன்னு. இப்பெல்லாம் பெரிய விஐபி. அப்ப இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற சூழல் எல்லாம் அவங்களுக்கு பெரிய பெருமை, பெரிய சந்தோஷம். அப்ப எல்லா ஜனங்களும் அந்த பட்டணத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள போயக்குள்ள இயேசு வாரார், இயேசு வாரார் ஒரே பரபரப்பு. ஆனா இவங்க பாக்குறாங்க, அங்காலே ஒரு குரு இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாச துரத்துறத பாக்குறாங்க. அவன் எங்களுடனே உண்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம். அங்க போய் அங்க சனம் கூட்டம் அங்க வருது. அவங்க ஆட்டு நாமத்தினால பிசாச துரத்துறாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால பிசாச துரத்துறாங்க. அப்ப அங்க ஒரு குரூப் போகுது சனம். அப்ப இவங்க உங்க போய் சொல்றாங்க, நான் நீங்க அதை செய்யக்கூடாது, நீங்கள் எங்களோட வரையில, நீங்க இயேசுவின் சீஷர்கள் அல்ல, இயேசுவினுடைய கற்பனைகளை உங்களுக்கு தெரியாது, போதனைகள் தெரியாது, அதனால நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே அவர்கள் அதை தடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் சொல்லுகிறார், தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். அது உண்மையான காரியம் என்று சொன்னார். இவர்கள் மனித சிந்தனையிலே, மனித அறிவிலே, ஐயோ அங்கேயெல்லாம் சனம் போடுறாங்களே, அங்கேயெல்லாம் அவங்களுக்கு கணம் கிடைக்க போகுதே, அவங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினால பிசாசு திறத்தினால் இங்கே சனம் குறைய போகுதே, இப்படி பயங்கரமான கோபப்பட்டு பயங்கரமான காரியங்களை மனிதன் சிந்தித்து அங்கே பொறாமைப்பட்டு அவர்களை தடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், அவர் எல்லா காரியங்களையும் அறிந்தவர். அதனால இயேசு கிறிஸ்து போன பிறகும் இந்த பூமியிலே மனிதர்கள்லாம் இந்த ஊழியங்களை தொடர்ச்சியாக செய்ய போகிறார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தபடியினாலே இயேசு சொல்லுகிறார், அவங்கள விடு, அவங்களை அதை செய்யட்டும் என்று சொல்லி. ஆகவே நாம் பார்க்கின்ற காரியம், மனித அறிவும் தேவ ஞானமும் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நாங்கள் அதற்கு மேலே நாங்கள் பார்த்த வார்த்தை, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். இவங்க நினைச்ச மாதிரியா இயேசு தீர்மானம் எடுத்தார்? இல்லை.
இயேசு தீர்மானம் எடுக்கிறார், விடு அவங்களை அதை செய்யட்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் மனிதன் சொல்லுகிறான், நோ, அவனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. இதுதான் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இன்னும் ஒரு உதாரணம், லூக்கா 9:53-54. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஒரு ஊருக்கு போனாங்க, இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாம் வரவேற்று உபசரிக்கல. அப்போ சீசர்களுக்கு கோபம் வருது. இயேசுக்கே ஆலோசனை சொல்றாங்க, தவறான ஆலோசனை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல. அப்ப பைபிளை சுட்டி காட்டுறாங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டாங்க. பாருங்க, யார் கட்டளையிட போயிருமா? இயேசு நிற்கிறார், நாங்கள் கட்டளையிட போறோமே, எலியாவை போல அக்கினி இறங்கி இந்த மக்களை அழிச்சு விடட்டும். ஏன் அவங்களை வரவேற்கவில்லை தேவஜனங்கள்? மனுஷர்களுடைய கோபம் அறிவிலே செயல்படுகிறது. நானும் நீங்களும் தேவ ஞானத்தோட ஹேண்டில் பண்ணுவோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவ மனிதனுடைய அறிவு பிரச்சனைகளை வளர்க்கும், மனிதனுடைய அறிவு பழிக்கு பழி வாங்கும், மனிதனுடைய அறிவு தண்டனையை பெற்றுக் கொடுக்கத்தான் யோசிக்கும். ஆனால் தேவ ஞானம் மன்னித்து கொண்டு போகும், சமாதானத்தை பேணும், சாந்தத்தை கொண்டு வரும். இதுதான் நாங்கள் தேவ ஞானம் மனித அறிவுக்கும் தேவ ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல விதமான சூழல்கள் நமக்கு எதிரடியாக வருகின்றது. மனிதர்கள் தடையாக இருக்கலாம், அதிகாரிகள் தடையாக இருக்கலாம், குடும்பத்திலே, சமூகத்திலே, ஊழியங்களிலே பல விதமான போட்டி, பொறாமைகள், தடைகள் ஏற்படலாம். நானும் நீங்களும் மனித அறிவிலே அதற்கு எதிர்த்து நிற்கின்ற காரியங்களை சிந்திக்க கூடாது, செயல்படுத்தக்கூடாது. தேவனுடைய ஞானத்தோடு நானும் நீங்களும் தேவனுக்கு ஏற்ற பிரியமாய், ஏற்ற விதமாய் நானும் நீங்களும் தீர்மானங்களை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய மீண்டும் மீண்டும் பிடிபட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளானபடியினால, ரட்சிக்கப்பட்டபடியினால அந்த மானம், ரோசம், சூடு, சுரணை இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் என்னையெல்லாம் 6வது உறவுகள் வாங்கண்டா போவேன், தரவேண்டாமண்டா போக மாட்டேன், திருப்பி வாங்கண்டா போவேன். ஏன்னா எனக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒரு வீட்டில் இரவு நாங்கள் நிற்கிறோம், இன்னொரு வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு அடிக்கிறாங்க, அப்பம் சொல்கிறோம் வாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க கேட்குறாங்க, வாங்கிங்களா போவோம்னு நான் போக மாட்டேன் விளையிச்சா. ஆனால் மனைவி மாட்டேன்ட்டேன், அவங்க எங்களுக்கு சொல்லிட்டு அது நோமல் சாதாரணமான காரியங்கள் அவங்களை கூப்பிடல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அப்படித்தான். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிறகு பொறுமை, சாந்தம், மகிழ்ச்சி, இச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம், இந்த ஆவியின் கனிகளை நாங்கள் காண்பிக்கணும் பிரியமானவர்கள். அது இல்லாமல் வீட்டில் கோபப்பட்டு சத்தம் போட்டு ஒரு வார்த்தைகளை நாங்கள் விட்டுட்டோம் என்று சொன்னால் எடுக்க ஒரு கணவன் மனைவிக்கு இடையில வார்த்தைகள் வரும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாய் ஞானம் உள்ளவர்களாக இருக்கும். நாங்கள் கவுன்சிலிங் படிப்பிக்கக்குள்ள நாங்கள் அதை கவனிக்கிறோம், அதை படிப்பை கற்பித்துக் கொடுக்கிறோம், வார்த்தைகள் கவனமாக இருக்கும். அதிலையும் இந்த கவுன்சிலிங் படிக்கக்குள்ள சொல்லித்தருகின்ற காரியம் எது உச்சகட்டமான வார்த்தை என்றால், நான் உன்னை கட்டுறதுக்கு பதிலாக அவனை கட்டியிருக்கலாம், அவளை கட்டியிருக்கலாம்னு சொல்றது மிகவும் ஆபத்தான வார்த்தை என்று நாங்கள் கற்றுக்கொள்கிறோம்.
அது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். யாரையும் ஒப்பிட்டு, கணவனை மனைவியை யாரையும் ஒப்பிட்டு நான் அவளை கட்டி இருந்தால் நல்லா இருந்திருப்பேன் என்று பேசக்கூடாது. அது நம்ம ஃபேமிலி கவுன்சிலிங்கில் அது படிக்கிறோம். முக்கியம் அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். வார்த்தைகளை விட்டால் பொறுக்க முடியாது. அதனாலே தான் தேவ ஜனமே, ஆவியானவர் நம் மத்தியிலே இந்த கோபம் பயங்கரமான காரியங்களை நடப்பிக்க வல்லது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு எங்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும், எங்களோடு கூட இருக்கிறவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். கோபத்தில் ஒரு கிளாஸ் தூக்கி நடுவில் நாங்கள் நிறுத்தியோம் என்றால் அது வெடிச்சு மனைவி பிள்ளைகளை கணவனை அருகில் இருக்கிறவர்களை காயப்படுத்தும் அல்லவா? அந்த ஒரு செகண்ட் நாங்கள் யோசிக்காமல் இருப்பதனால எவ்வளவு தீமைகள் உண்டாகுது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவோட கேட்கிறாங்க, எலியா ரக்கினது போல அக்கினியை இறக்குவோமான்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க, ஆண்டவருக்கே சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, இன்றைக்கு தவறான ஊழியங்கள், தவறான காரியங்களை செய்யறதுக்கு காரணம் இதுதான். தவறான ஐடியாக்களை உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இதுதான் நானும் நீங்களும் கவனிப்போம். இந்த எலியா ஏன் ரக்கினார் என்று பார்ப்போமா? வாசிப்போம் 2 ராஜாக்கள் 1:12. எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுள் என்றார். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. பழைய ஏற்பாடு வந்து வெட்டொன்று துண்டுகள், சேர்க்க விட்டால் அடிதான். பழைய ஏற்பாட்டு முறையாக தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தண்ணியே அல்லவா அடிக்க கொடுத்தார். கரங்களை கட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அதை எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? புதிய ஏற்பாடு அதுதான். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆகாப் ராஜாவை கொண்டு நாங்கள் பார்க்கிறோம். அங்கெல்லாம் மரக்கட்டைகளை அடுக்கி பலிபீடத்தில் என்னுடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபிக்கும்படி ஆண்டவரே என்று மன்றாடின பொழுது அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை எல்லாம் சுட்டெரித்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்ப எலியாவுக்கு அக்கினியோட விளையாட்டு நோமல் சாதாரண. அந்த விறகு கட்டையில் எல்லாம் தண்ணி ஊற்றி, வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பி, அப்படி இருந்தும் அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டதுன்னு பார்க்கணும். ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபித்தவர் எலியா. அப்படிப்பட்ட ஆகாப் ராஜாவுடைய மரணத்துக்கு பிறகு வருகின்ற ராஜாவுக்கு பேர் தான் அகசியா. இந்த அகசியா ராஜா மேல் வீட்டில இருந்து விழுந்து போய் முறிஞ்சு போய் கிடக்கிற அவர் என்ன செய்கிறார் என்றால், வேறு தேவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, அந்த சாமிமார்களை அனுப்பி கேட்குறாங்க, சுகம் கிடைக்குமா, கெதியா சுகம் கிடைக்குமா என்று சொல்லி ஆட்களை வச்சு கேட்கிறேன். இப்ப கடைசியாக எலியாவற்றை ஆள் அனுப்புற. அப்ப முதல் 50 பேர் வந்துச்சுனா அவங்க இந்த அக்கினியில செத்து போச்சுனமே. இவர் சொன்னார், இவர் சரியான கோபத்தில் இருக்கிறார் எலியா. ஏன் இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ அங்கே தேவனிடத்திலே போனாய், அந்நிய தேவனிடத்திலே போனாய் என்று சொல்லி அவருக்கு சரியான கோபம். தேவ ஜனங்களை ஆளுகின்ற ராஜா அந்நிய தேவனிடத்தில் போய் கேட்கலாமா? நான் என்ன சுகம் பெறுவேனா, எழும்புவேனா என்று கேட்கலாமா? கேட்டபடியினால இந்த இடத்துல நாங்கள் இந்த காரணப்படுத்தோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற கவனிக்க வேண்டிய காரியம், முதல் வந்த 50 பேரை அக்கினி சுட்டெரித்து போட்டது. அடுத்தது வந்து 2வது குரூப் வருகிறார்கள், அவர்களும் அந்த அக்கினி சுட்டெரித்து போடுகிறதை நாங்கள் பார்ப்போம். இப்ப விளங்கணும் உங்களுக்கு ஏன் எலியா அக்கினியை இறக்கினார் என்றால், இந்த அகசியா ராஜா விழுந்து முறிஞ்சு போய் கிடக்கிற அந்நிய தேவனிடத்திலே அனுப்பி, ஆக்களை சாமியை அனுப்பி கேட்கிறார், எலும்பு வேணா இல்லையா? அப்ப எலியா சொல்றார், இந்த இவங்களெல்லாம் அழிச்சு சுட்டரிச்சு போட்டு சொல்றார், நீ ஒரு நாளும் கட்டில இருந்து கீழே இறங்க மாட்டேன், மறிச்சு போடுவேன். அவ்வளவு கோபம். அவர் அப்படியே அந்த ராஜா இறந்துட்டார். அப்ப இப்படியான சூழ்நிலைகளை தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட இருந்த யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறார்கள். பாருங்கள், அக்கினியை இறங்கி மக்களை அழிப்போமான்னு சொல்லி
எங்களுடைய ஊழியங்கள் ஒரு நாளும் ஜனங்களை சபிக்கின்ற ஊழியங்களாக, ஜனங்களை துன்பப்படுத்துகின்ற ஊழியங்களாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கிற ஊழியமாக இருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஒரு நாளும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகிற ஊழியங்களை நாங்கள் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. அதுபோலதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக யாராவது தீமை செய்து விட்டார்கள் என்றால் நானும் நீங்களும் பொங்கி எழக்கூடாது. தேவனுடைய ஞானத்தினாலே பொறுமையாக இருக்க வேண்டும். வாசிப்போம் லூக்கா 9:55-56. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார். அந்த கிராமத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை, இவங்க அக்கினியை ரக்குவோம் என்று சொன்னாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று அதட்டினாரே. நீங்க தேவனுடைய ஆவியை கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரை கொண்டவர்கள். அப்படி இருந்துமே உங்களுக்கு இந்த சிந்தனை வருகிறது, இந்த அப்பாவி மக்களை அக்கினியினாலே அழிக்க வேண்டும் என்று சிந்தனை ஏன் உங்களுக்கு வருகின்றது? ஏன் அப்படியான ஒரு கோபம் வருகின்றது உங்களுக்கு? அவ்வளவு கௌரவ பிரச்சனையா உங்களுக்கு? தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கௌரவம், அகௌரவம், உயர்வு, தாழ்வு எல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் உயர்த்துகிறது. நாம சொல்லுவோமா? ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய தேவன் உயர்த்துகிறதவன், மனுஷனால எங்களை தாழ்த்த முடியாது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் கவலைப்படுகிறார். நீங்கள் என்னோட இருந்தும் இப்படியா நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்று சொல்லி. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, எத்தனை தடவை நாங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கலாம். பிரியமானவர்களே, அவ்வளவு நேசர் என்பதை மறந்து போகக்கூடாது. அவர்கள் வேறு கிராமத்துக்கு போறாங்க. அது மாதிரிதான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே கோபங்கள் வருகின்ற பொழுது, எங்களுடைய வாக்குவாதங்கள் பெருகும் பொழுது நாங்கள் மெதுவாக அந்த வாக்குவாதங்களில் ஸ்டாப் பண்ணி பழக வேண்டும். பிரச்சனைகள் வரைக்குள்ள, அந்த விவாதங்கள் எழும்பைக்குள்ள அது என்ன செய்ய போகுது? என்னுடைய இதயத்தை உடைக்க போகிறது என்று தெரிந்தால் நானும் நீங்களும் அந்த வாக்குவாதங்களை முதலாவது கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, பொறுமையான நல்ல சூழல் வரும் பொழுது நீதி நியாயங்களை குறித்து, நடந்த சம்பவங்களை குறித்து வாய் விட்டு மனம் விட்டு அமைதியாக உட்கார்ந்து பேசவும். ஆனால் ஒரு ஆள் சண்டைக்கு தான் நிற்கிறாங்க என்று சொன்னால் நாங்கள் இயன்றவரை மௌனம் காக்குறதிலேயும் சமாதானத்தை பேணுவதிலேயும் கவனம் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும். ஏன்? இயேசு கிறிஸ்து ஜீவனை அழிக்க வரையிலேண்டவர் சொல்லி ரட்சிக்க வந்த தேவன். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதைத்தான் செய்ய வேண்டும். எப்படியோ என்னுடைய மனைவியை இந்த குடும்பத்தை உடைக்காதபடி, என்னுடைய கணவனை இந்த குடும்பத்தை உடைக்காதபடி காத்து கொள்ள வேணும். நாங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுலையும் செவி கொடுத்து கேட்கிறதுல நாங்கள் முக்கியமாயிருக்கோம். எங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை, ஆனால் நாங்கள் சொல்றதை அவங்க கேட்கணும். இதெல்லாம் கோபத்துக்கு மிக முக்கியமான காரியங்கள். லிசனிங் என்று சொல்றது, அட்டெண்டிங், அடுத்தது லிசனிங். அட்டெண்டிங்னா பக்கத்தில் இருக்கிறது, அப்படியா? லிசனிங் என்றால் காது கொடுத்து கேட்கிறது. கவனிப்போம். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார், பிறப்பித்தார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், நானும் நீங்களும் எப்படி பிறந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தோம். ரட்சிக்கப்பட்டதும் அப்படித்தான். என்னையும் உங்களையும் பாவங்கள் நீங்கள கழுவியங்களை சுத்திகரித்தது இயேசுவின் ரத்தம். ஆனால் நாங்கள் அதை எப்படி அதை கற்றுக்கொண்டோம் என்றால் தேவனுடைய வார்த்தையினாலே அதை கற்றுக்கொண்டோம். அதனாலே தான் நாங்கள் புதிய படைப்பாக நாங்கள்
நாங்கள் பிறந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் நானும் நீங்களும் தேவனுடைய ஆவியினாலே அவருடைய வார்த்தையினாலே ஜெயிப்பிக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள். அதனாலே நானும் நீங்களும் நிதானமாக வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுக்க வேண்டும், நிதானமான முடிவுகளை எடுக்க வேண்டும், மன்னிக்கின்ற பக்குவமுடையவர்களாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அன்றாடம் நடைமுறையில நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதை கவனிக்க வேண்டும், பொறுமையாக நாங்கள் இருக்க வேண்டும். யாக்கோபு 1:19 கவனிப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுள். வேத வசனம் அவங்களுக்கு தெளிவாக சொல்லி, கேட்கிறதுக்கு தீவிரமா அவங்க சொல்றதை கேட்கணும், அவங்க நியாயத்தை கேட்கணும். அது 100% பிள்ளையா கூட இருக்கலாம். அதனாலதான் நான் கண்ணி அடிச்சேனான், தம் அடிச்சேனான் என்று சொல்லலாம். 100% பிள்ளை. ஆனா அவன் ஏன் போனது, எப்படி போனது, யாரோட போனது, என்ன பாட்டி நடந்தது, எல்லாம் அவன் சொல்றதும் கேட்கணும். கேட்கறதுக்கு தீவிரமாய், பேசுகிறதுக்கு பொறுமையாய். அப்போ நாங்கள் கண்டபடி ஆக்களை பேசி காயப்படுத்தக்கூடாது. என்கிற நோக்கம் அவர்கள் எப்படியாவது மீட்டுக் கொள்ள வேணும், அந்த ஞானம் இருக்க வேணும். அதுதான் தேவ ஞானம். நானும் நீங்களும் அறிவிலே செயல்படுவோமா இருந்தால் நாங்களும் பதிலுக்கு நாங்கள் அவர்களோட சண்டைக்கு தான் போவோம். பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்கவும். அப்ப எல்லாருக்கும் பிரச்சனை சுருக்கண்டு வரும் கோபம் என்று சொல்லுவாங்க, உடனே வரும். அப்ப நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றால் தாமதமாக, அதில் ஒரு செகண்ட் நாங்கள் பிந்திட்டோம் என்றால் நாங்கள் ஞானமாக நடந்து கொள்ள முடியும். இதுதான் உண்மையான காரியம். ஆகவே வேதத்திலே எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேட்கிறதற்கு தீவிரமாய், பேசுகிறதற்கு பொறுமையாய், கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவீர்கள். வாசிப்போம் நீதிமொழிகள் 10:19-20. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துர்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. அவனோட மனமே அற்ப விலையும் பெறாது. தேவையில்லாம வார்த்தையை கொட்டிட்டீங்கள் என்றால் நானும் நீங்களும் பேர்ந்து நீதிமான் சொல்ல முடியாது. இன்றைக்கு எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கல. எத்தனையோ ஊழியர்கள், நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள் வாய் தவறி கோபத்தில் ஏதோ பொல்லாத வார்த்தைகளை விட்டுட்டார்கள், இல்லை விட்டிருக்கிறார்கள் அல்லவா? அவனுடைய மனசு கூட அற்ப விலையும் பெறாது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் அதில் வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது வார்த்தைகளை குறைக்க வேணும், சுருக்க வேணும். என்றால் நிறைய கதைச்சோம் என்று சொன்னால் பாவம் வந்துடும். நீ அப்படித்தானே இருந்த, நீ இப்படித்தானே இருந்த, நீ முந்தி அப்படி, நீ முந்தி இப்படி, ஏதோ ஒன்று வருகிறது பாருங்களேன். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அதுதான் ஆண்டவனுடைய ஞானம். தேவஜனமே, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு விரோதமாக யார் ஒன்றும் செய்யலாது. ஏனென்றால் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் யார் எனக்கு என்ன செய்வான்? கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவன் எனது பட்சத்தில் இருந்தால், தேவன் என்னோட இருந்தால் நாங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு தீமை எவ்வளவுதான் யாராவது செய்தாலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். எபேசியர் 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கோபம் 2 காரியங்களை செய்கிறது. கோபம் என்ன செய்கிறது? பாவத்தை செய்விக்கிறது. இரண்டாவது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. அப்ப பாவத்தை செய்கிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதா குடும்பத்தை உடைச்சு சரி முடிச்சு. கோபம் பாவத்தை கொண்டு வருகிறது, பிசாசுக்கு இடத்தை கொண்டு வருகிறது.
நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையை பேணி பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவர் தந்த அழகான வாழ்க்கையை நானும் நீங்களும் ஆரோக்கியமாக பரிசுத்தமாக தொடர்ந்து ஓடும்படி நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானமாய் நடந்து கொள்வோம். நிறைவாக கொலோசியர் 4:6 கவனிப்போம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பது. நாங்கள் என்ன பேசுவது, எப்படி பேசுவது? உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும். தேவனுடைய கிருபை அந்த வார்த்தையில இருக்கணும். இல்லையாப்பா இதுதான் நடந்தது, ஆறுதலா பொறுமையா. அப்ப அது மாத்திரமில்லை, உப்பால் சாரம் அது உப்பு சப்பில்லாத கதை கதைக்கக்கூடாது. பிறகு ஏனப்பா நீ அதை விட்டுட்டு இதை கொண்டது நீங்கள் கடைக்கு எத்தி நேரம் கோப்புக்கு போய் மாவட்ட போய் சீனியோட வந்து நிற்போம். உண்மையா பொய்யா? அங்கே புட்டு குலைக்கிறதுக்கு ரெடியாக அனுப்பா மாவா காணையில் மாத்தான் வேண்ட பண்ணாலும் நாங்கள் மாறி வேண்டியது நடக்கிறதா இல்லையா? அடிக்கடி நடக்குது, எத்தனையோ தடவை நடக்குது. ஸோ இதுதான் காரியம். உப்பால் சார மாதிரிதான் இருக்கும். கருத்தோட பேசுவோம், 1-2 வார்த்தைகளை பேசுவோம், கணக்க பேசக்கூடாது. அதனால நானும் நீங்களும் இன்றைக்கு நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக